செல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கட்டணமும் உயர்ந்துள்ளது. வெள்ளத்திலிருந்து தப்பி தங்கள் சொந்த ஊர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் செல்லும் மக்கள் கண்ணீர் மல்க தங்கள் கஷ்டங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டனர். தூத்துக்குடி தான் வேலை செய்கிறோம், வேலைக்காக இங்கே வந்தோம். இப்போ ஆஃபீஸ் ஃபுல்லு மூழ்கிருச்சு. அது இன்னும் ரெடி பண்ணுறதுக்கு நாளாகுன்றாங்க. கரண்ட்டும் 3 நாளாக இல்லாமல் கஷ்டப்பட்டோம். குழந்தைய வச்சுட்டு கஷ்டமாக இருந்தது. அதனால் சொந்த ஊருக்கு போகிறோம். சங்கரன் கோவில். தூத்துக்குடியில் கந்தசாமிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கோயில்பட்டியில் பிள்ளைங்களை கொண்டு சேஃபான ஒரு இடத்துல உடனே போகிறோம். தண்ணி ஒரு ஆள் மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஒரு ஆள் முங்குற அளவுக்கு மேலே ஆயிட்டு. அதனால ஒரு படகு மூலியமா வீட்டுக்காரரை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும். இல்லாம ஒரு பால் பாக்கெட்டு மெயில கொண்டுட்டு போயிருந்தாங்க. நாங்க சாப்பாடு இல்லாம 3 நாள் கிடந்துருக்கு. இருட்டுங்களா கண்ணு தெரிய மாட்டேக்கு. கீழே விழுந்து முட்டு பேந்து வச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.